வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு சாதாரண காதல் கதையோ இல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ கிடையாது. இது உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கண்டிப்பா நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான மனநிலையை பற்றின உண்மை. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ராத்திரி மணி 1. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. ரூம் முழுக்க இருட்டா இருக்கு. உங்க முகத்துல மொபைல் வெளிச்சம் மட்டும்தான் படுது. நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட நபரோட சேட் ஓபன் பண்றீங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எந்த மெசேஜும் வரல. உங்க மனசு தவிக்க ஆரம்பிக்கும். யார்கிட்ட பேசுறாங்க? நம்மள ஏன் அவாய்ட் பண்றாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு உங்க மூளைக்குள்ள 1000 கேள்விகள் ஓட ஆரம்பிக்கும். கடைசில உங்க ஈகோ ஓரமா வச்சுட்டு நீங்களே ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. தூங்கலையா? பிஸியா? ப்ளூ டிக் விழுது. அவங்க பார்த்தாச்சு. ஆனா டைப்பிங் வரல. அந்த நிமிஷம் உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு வலி வரும் பாருங்க. மூச்சே நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் என்னை இப்படி தவிக்க விடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியாம கண்ணீர் வரும். நண்பா, உண்மையை சொன்னா உனக்கு காதலிக்க தெரியும். ஆனா அந்த காதலோட உளவியலை கையாள தெரியல. ஏன்னா காதல் என்பது வெறும் உணர்ச்சி கிடையாது. அது மனித மனங்களோட ராஜேந்தர் விளையாட்டு. இதுல யார் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த வீடியோல சாணக்கியர் சொன்ன மனித உளவியலோட மிக பவர்ஃபுல்லான ரகசியங்களை பார்க்க போறோம். இந்த 25 நிமிஷம் உங்க காதலை மட்டும் இல்ல, உங்க சுயமரியாதையும் ஆற்றப் போகுது. மர்மத்தின் சக்தி. சாணக்கியர் சொல்ற இரண்டாவது விதி: உங்களை ஒருபோதும் ஒரு திறந்த புத்தகமா மாற்றாதீங்க. இன்னைக்கு நிறைய பேரு காதல் வந்த உடனே தன்னோட முழு வாழ்க்கையையும் ஒரே நாள்ல எதிராளி கிட்ட கொட்டிடுறாங்க. என் பாஸ்ட் இது, என் ஃபேமிலி ப்ராப்ளம் இது, நான் ரொம்ப சென்சிட்டிவ், நீ மட்டும்தான் என் உலகம். இப்படி தன்னோட எல்லா பலவீனங்களையும் முதல் சில நாட்களிலேயே காட்டிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இவனை முழுசா புரிஞ்சிட்டோம், இவன்கிட்ட இனிமேல் புதுசா எதுவும் இல்லை. அந்த நிமிஷத்துல உங்க மேல இருந்த சுவாரஸ்யம் குறைய ஆரம்பிக்கும். நண்பா, மனித மூளைக்கு எப்பவுமே ஒரு மர்மம் பிடிக்கும். ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்க்கும்போது அடுத்த சீன்ல என்ன நடக்க போகுது தெரியாததால தான் நம்ம சீட் எட்ஜ்ல உட்கார்ந்து பார்ப்போம். ஆனா முதல் 10 நிமிஷத்திலேயே கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த படம் போரிங் ஆயிடும். மனித உறவுகளும் அப்படித்தான். உங்களை பத்தி எல்லாமே ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மூளைக்கு உங்க மேல எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆர்வம் போயிடும். அதனால உங்க வாழ்க்கைய மெதுவா ரிவீல் பண்ணுங்க. ஒரே நாள்ல உங்க எல்லா ரகசியங்களையும் கொடுக்காதீங்க. உங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்க அவங்க எஃபர்ட் போடணும். நீங்க ஒரு சாதாரண மனிதனா இல்ல, ஒரு மிஸ்ட்ரியா இருக்கணும். இவன் என்ன யோசிக்கிறான்? இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது? இவனோட அடுத்த மூவ் என்ன? அப்படிங்கிற கியூரியாசிட்டி அவங்க மனசுக்குள்ள இருக்கணும். ஒருத்தரால உங்களை முழுசா ப்ரெடிக்ட் பண்ண முடியாதப்போதான் நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா தெரிய ஆரம்பிப்பீங்க. சாணக்கியர் காதலுக்காக பிச்சை எடுக்காதே. மர்மம் இல்லாத ஒருத்தர் உங்களை வேண்டும்னே அவாய்ட் பண்றாங்க, மறந்துவிடும். அந்த வலி உலகத்திலேயே மிக கொடூரமான வலி. நேத்து வரைக்கும் மணிக்கணக்கா பேசினவங்க இன்னைக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. நீங்க அன்பா ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. அவங்க ஆன்லைன்ல இருப்பாங்க. ஆனா ரிப்ளை வராது. அந்த நிமிஷம் உங்க மனசு உடையும். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு உங்க மூளை குழம்ப ஆரம்பிக்கும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ளீஸ் பேசு, என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிப்பீங்க. நண்பா, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல காதலும் மரியாதையும் கெஞ்சி வாங்க முடியாது. நீங்க அழுறதால அவங்களுக்கு உங்க மேல காதல் வராது, பரிதாபம் தான் வரும். அதுவும் கொஞ்ச நாள்ல எரிச்சலா மாறிடும். ஏன்னா ஒருத்தரை ரொம்ப மலிவா நினைச்சா அவங்க மேல ஈர்ப்பு வராது. நீங்க உங்களை நீங்களே தாழ்த்திக்கும் போது அவங்க மனசுல ஒரு எண்ணம் வரும். இவனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இவன் நம்மளை விட்டு போக மாட்டான். அந்த நிமிஷத்துல உங்க சுயமரியாதை இறக்க ஆரம்பிக்கும்.
சாணக்கியர் சொல்றார், எங்க உனக்கு மரியாதை இல்லையோ அங்க ஒரு நொடி கூட நிற்காது. ஒருத்தர் உங்களை வேண்டும்னே இக்னோர் பண்றாங்களா, நீங்களும் அமைதியா விலகிடுங்க. அவங்க கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்காதீங்க. சண்டை போடாதீங்க. அழாதீங்க. அமைதியா உங்க வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒருத்தருக்கு நீங்க இல்லாம போனதோட வேல்யூ நீங்க இருந்தப்போ தெரியாது. உங்க அப்சன்ஸ் தான் சில நேரம் உங்க இம்பார்ட்டன்ஸையே உணர வைக்கும். காதலுக்காக உங்களை இழக்காதீங்க. உங்க சுயமரியாதையை காப்பாத்துங்க. அதுதான் உங்க உண்மையான பவர்ன்னு சாணக்கியர் சொன்ன மாதிரி, உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் இந்த உலகமும் உன்னை மதிக்காது. நோ கான்டாக்ட் ரூல் உளவியல் சாணக்கியரின் மிக ஆபத்தான ஆனா பவர்ஃபுல்லான விதி என்ன தெரியுமா? உங்களை மதிக்காத இடத்திலிருந்து அமைதியா விலகிடணும். இதேதான் இப்போ சைக்காலஜில நோ கான்டாக்ட் ரூல்னு சொல்றாங்க. ஒருத்தர் உங்களை இக்னோர் பண்றாங்களா, உங்க மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலையா, நீங்க என்ன பண்றீங்க? மீண்டும் மீண்டும் மெசேஜ், கால், ஸ்டேட்டஸ், அட்டென்ஷன் தேடி அலையிறீங்க. ஆனா அதுதான் பிகெஸ்ட் மிஸ்டேக். நீங்க எவ்வளவு சேஸ் பண்றீங்களோ அவ்வளவு அவங்க ஈகோ அதிகமாகும். இவன் நம்ம பின்னாடியே இருப்பான், இவனை எப்ப வேண்டுமானாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க மூளை நினைக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு கட்டத்துல முழுசா அமைதியா போயிடணும். மெசேஜ் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க, அவங்க ஸ்டேட்டஸ் கூட பார்க்காதீங்க. உங்க ப்ரெசன்ஸை அவங்க லைஃப்ல இருந்து எடுத்துருங்க. ஆரம்பத்துல இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாத மாதிரி தோணும். ஆனா அந்த பெயின் ஐ தாங்கணும். ஏன்னா நீங்க அமைதியா விலகும்போது தான் அவங்க மூளைக்குள்ள கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும். இவன் என்ன ஆச்சு, ஏன் சடன்லி மாறிட்டான், நிஜமாவே போயிட்டானா? அந்த அன்சர்டென்டி அவங்க மனசை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க அவங்களுக்கு கேரண்டீட் அட்டென்ஷன். ஆனா திடீர்னு அது இல்லாம போகும்போது உங்க வேல்யூ புரிய ஆரம்பிக்கும். சில பேர் அதுக்கப்புறம் தான் உங்களை தேடி வருவாங்க. ஆனா நண்பா, இங்க முக்கியமான விஷயம், நோ கான்டாக்ட் ரூல்னு அவங்களை மேனிப்புலேட் பண்றதுக்காக இல்ல, உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறதுக்காக, உங்க மனசை மீண்டும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக. ஒருத்தர் உங்க வேல்யூ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்களே உங்க வேல்யூ புரிஞ்சுக்கணும். உங்களை இழக்கிற பயம் அவங்களுக்கு வரணும்னா முதல்ல நீங்க உங்களை இழக்கக்கூடாது. சாணக்கியர் சொன்ன மாதிரி, அமைதியாக விலகும் மனிதனின் மதிப்பை உலகம் தாமதமாக உணரும். காதலை விட உங்கள் லட்சியம் முக்கியம். நண்பர்களே, இந்த உலகத்துல ஒரு கசப்பான உண்மை இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லவன்னு இந்த உலகம் முதல்ல பார்க்காது. நீங்க வாழ்க்கையில என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு தான் பார்க்கும். இன்னைக்கு நிறைய பேரு காதலுக்காக தன்னோட படிப்பு, வேலை, கனவு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஒருத்தர் மெசேஜ் பண்ணலன்னா முழு நாளும் டிப்ரெஷன். அவங்க பேசலன்னா வேலை ஓடாது, படிக்க முடியாது, ஃபோக்கஸ் போயிடும். நண்பா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க வாழ்க்கையோட பிகெஸ்ட் மிஷன் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்றது இல்ல, உங்களை நீங்களே உயர்த்துறது. சாணக்கியர் சொல்றார், பொருளாதார பலம் இல்லாத மனிதனின் அன்பு ஒரு கட்டத்தில் அவமதிக்கப்படும். கசப்பா இருக்கும், ஆனா உண்மை. நீங்க ஃபைனான்சியலி வீக்கா இருந்தா உங்க எமோஷன்ஸ்க்கு இந்த உலகம் வேல்யூ கொடுக்காது. ஒரு ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகணும்னா லவ் மட்டும் போதாது, ஸ்டெபிலிட்டி வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், ஃபியூச்சர் வேணும். அதனால உங்க எனர்ஜியை ஒருத்தர் பின்னாடி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜிம் போங்க, படிங்க, ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க, மணி ஏர்ன் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களை அப்கிரேட் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களை இக்னோர் பண்ணினவங்களே இவனை நாம லூஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணணும். அதுதான் ரியல் க்ளோ அப். நண்பா, ஒரு பவர்ஃபுல் மனிதனாக மாறதுக்கு முதல்ல உங்க லோன்லினஸை யூஸ் பண்ண கத்துக்கணும். தனிமையை அழுகைக்காக யூஸ் பண்ணாதீங்க, க்ரோத்காக யூஸ் பண்ணுங்க. உங்க பெயினாய் மோட்டிவேஷனா மாத்துங்க, உங்க ஹார்ட் பிரேக் ஆகி ஃபியூலை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கையில உங்களை விட்டு போனவங்க ஒரு நாள் திரும்பி வரலாம், ஆனா இழந்த நேரம் திரும்பி வராது. அதனால இப்பவே முடிவு பண்ணுங்க, இனிமேல் காதலுக்காக வாழ்க்கையை லூஸ் பண்ண மாட்டேன், நான் என்னை பில்ட் பண்ண போறேன். நான்
பவர்ஃபுல்லா மாறப் போறேன் அப்படின்னு சாணக்கியர் சொன்ன அமைதியான மாதிரி மனிதனின் ஆபத்தான சக்தி. உலகம் நண்பர்களே, உதாசீனப்படுத்தாத மனிதனாக இந்த மாறும். உலகத்துல அதிகமா பேசுறவங்களை விட அமைதியா இருக்கிறவங்களே தான் மக்கள் அதிகமா கவனிப்பாங்க. ஏன்னா அமைதி என்பது பலவீனம் இல்ல, அது ஒரு பவர். இன்னைக்கு நிறைய பேரு தன்னோட வேல்யூவை அதிகமா பேசி பேசி குறைச்சுக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன், பிரிஷ்னல், எல்லா பிரச்சனைக்கும் ரியாக்ஷன், எல்லா எமோஷன்ஸ்க்கும் வெளிப்பாடு, இப்படி தன்னோட மனசை முழுசா வெளியே காட்டிடுறாங்க. ஆனா சாணக்கியர் சொல்றார், அமைதியாக இருப்பவன் என்ன யோசிக்கிறான் என்பதை உலகம் பயந்து கவனிக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ரூம்ல எப்பவுமே லவுடா பேசுறவங்க இருக்கலாம், ஆனா ஒரு மூலையில அமைதியா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் இருப்பார். அவரை தான் மக்கள் சீக்கிரட்லி கவனிப்பாங்க. ஏன்னா அவரோட நெக்ஸ்ட் மூவ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் மிஸ்ட்ரி, அதுதான் பவர். நண்பா, எல்லா நேரத்திலும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் அமைதியே மிகப்பெரிய பதில். ஒருத்தர் உங்களை ஹர்ட் பண்றாங்களா, உடனே எமோஷனல் ஆகி ஃபைட் பண்ணாதீங்க. அமைதியா அப்சர்வ் பண்ணுங்க. யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, உங்க வேல்யூ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அமைதியா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிங்கம் நாய்கள் குறைக்குதுன்னு திரும்பி குறைக்காது, அது அமைதியா நடந்து போயிடும். அதுதான் ரியல் கான்ஃபிடன்ஸ். இன்னொரு விஷயம், அமைதியா இருக்கிறவங்க இமோஷனலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரேக் டவுன் ஆக மாட்டாங்க. அவங்க எனர்ஜியை யூஸ்லெஸ் ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சைலன்ஸ்ல ஒரு டேஞ்சரஸ் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதனால இனிமேல் கொஞ்சம் குறைவா பேசுங்க, அதிகமா அப்சர்வ் பண்ணுங்க. உங்க பிளான்ஸை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. உங்க கோல்ஸை அமைதியா ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுங்க. நீங்க அமைதியா வளர ஆரம்பிச்சா ஒரு நாள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினவங்களே உங்க மாற்றத்தை பார்த்து ஷாக் ஆகுவாங்க. சாணக்கியர் சொன்ன மாதிரி, அமைதியான மனிதனை எளிதாக எடை போடாது. அவன் மனதில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களை இழந்த பிறகுதான் சிலர் உங்க மதிப்பை உணர்வாங்க. நண்பர்களே, மனித மனசு ஒரு விசித்திரமான விஷயம். கிடைக்கிறதை அது பெருசா மதிக்காது. ஆனா இழந்த பிறகுதான் அதோட உண்மையான வேல்யூ புரியும். இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்காக எப்பவுமே அவைலபிளா இருக்கலாம். அவங்க சோகமா இருந்தா ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அவங்க லோன்லியா இருந்தா கம்பெனி கொடுத்திருக்கலாம். அவங்க பிரச்சனையில சப்போர்ட்டா நின்னிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது சாதாரணமா தோணும். ஏன்னா அது எப்பவுமே கிடைக்குது. நண்பா, சூரியன் தினமும் உதிக்கிறதால யாரும் அதிசயப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் அது உதிக்கலன்னா உலகமே பயந்து போயிடும். அதுதான் மனித உளவியல். நீங்க எப்பவுமே ஒருத்தரின் லைஃப்ல கேரண்டீட் பிரசன்ஸ் ஆயிருந்தா ஒரு கட்டத்துல அவங்க உங்களை டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்குவாங்க. இவன் எங்கேயும் போக மாட்டான், இவ எப்பவும் நம்ம கிட்ட தான் இருப்பா அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல தான் நீங்க உங்களை இழக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் நீங்க அமைதியா விலகி போனீங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு எம்டினஸ் உருவாகும். முன்னாடி தெரியாதவங்க வேல்யூ அப்போ புரிய ஆரம்பிக்கும். உங்க மெசேஜ் இல்ல, உங்க கேர் இல்ல, உங்க அட்டென்ஷன் இல்ல, அந்த சைலன்ஸ் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். சிலர் அதுக்கப்புறம் தான் உங்களை தேடி வருவாங்க. ஆனா நண்பா, முக்கியமான விஷயம், அவங்க திரும்பி வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்க லைஃபை போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கண்டினியூ ஆக க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உண்மையான வெற்றி என்னன்னா, உங்களை ஹர்ட் பண்ணினவங்க திரும்பி வரதில்லை, அவங்க இல்லாமலும் நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பது. அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த். ஒருத்தர் உங்க வேல்யூயை புரிஞ்சுக்க நீங்க டிஸப்பியர் ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா அது அவர்களோட லாஸ், உங்க லாஸ் இல்ல. சாணக்கியர் சொன்ன மாதிரி, உன்னை இழந்த பிறகும் அமைதியாக வாழ்கிறவன் உண்மையான சக்திவானன். நண்பர்களே, இந்த வீடியோல சாணக்கியர் சொன்ன மனித உளவியலோட சில பவர்ஃபுல்லான உண்மைகளை பார்த்தோம். அளவுக்கு அதிகமா கிடைக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். மர்மமா இருக்க கத்துக்கிட்டோம். சுயமரியாதையை இழக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அமைதியோடு இருக்கும் மனிதனின் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த முழு வீடியோவோட மிக முக்கியமான மெசேஜ் என்ன தெரியுமா? ஒருத்தரின் அன்பு கிடைக்கணும்னு உங்களை நீங்களே இழந்துடாதீங்க. இந்த உலகத்துல உங்களை விட வேல்யூபிள் ஆன மனிதன்
உங்க வாழ்க்கையில யாரும் கிடையாது. ஒருத்தர் உங்களை உண்மையா காதலிச்சா அவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க, தவிக்க வைக்க மாட்டாங்க. உங்க மன அமைதியை டிஸ்ட்ராய் பண்ற உறவு எவ்வளவு இமோஷனலா இருந்தாலும் அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. நண்பா, ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க யாரையாவது இழந்ததால உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. ஆனா உங்களை நீங்களே இழந்துட்டீங்கன்னா அதுதான் உண்மையான தோல்வி. அதனால இனிமேல் புக்காக கெஞ்சாதீங்க. உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அலையாதீங்க. அமைதியா உங்களை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க பாடி யாரான மாறுக ஒருத்தர். உங்க பாடி, உங்க மைண்ட், உங்க மணி, உங்க ஃபியூச்சர் இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களை இக்னோர் பண்ணினவங்களே உங்க மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க சேஸ் பண்ற மனிதனா இல்ல, மதிக்கப்பட வேண்டிய மனிதனா மாறுங்க. சாணக்கியர் சொன்ன மாதிரி தன்னை வென்ற மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மனித உளவியல், சுயமரியாதை, வாழ்க்கையை மாற்றும் பவர்ஃபுல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களை நீங்களே மதிங்க, உங்களை நீங்களே உயர்த்துங்க. வணக்கம் நண்பர்களே.